அன்பு நேயர்களுக்கு வணக்கம். லக்ஷருத்ரன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ற அனைத்து அன்பார்ந்த உள்ளங்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகள். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆடி மாதத்தில் வரும் கிருத்திகை நட்சத்திரத்திற்கு அப்படி என்ன சக்தி இருக்கு? இந்நாளில் நாம் செய்யும் ஒரே ஒரு எளிய வழிபாடு நம் வாழ்க்கையில் உள்ள கடன் சுமைகளையும், நோய்களையும், திருமண தடைகளையும், குழந்தை பேறு இல்லாமையும், செவ்வாய் தோஷ பிரச்சனைகளையும் எப்படி அடியோடு வேறிருக்கும். அது மட்டும் இல்லாமல் 2026ஆம் ஆண்டிற்கான ஆடி கிருத்திகை சரியான தேதி எது? வீட்டில் விரதம் இருப்பவர்கள் பின்பற்ற வேண்டிய மிக முக்கியமான விதிகள் என்னென்ன? இவை அனைத்தையும் பற்றி மிக தெளிவாகவும் முழுமையாகவும் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். வீடியோவை எங்கும் ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. முருகனின் பூரண அருளை பெறுங்க. தமிழ் கடவுளாம் முருகப்பெருமானின் பேரருளையும் எண்ணற்ற நன்மைகளையும் வாரி வழங்கும் அதி அற்புதமான நாள்தான் இந்த ஆடி கிருத்திகை. முதலில் ஆடி கிருத்திகையின் பின்னணியில் இருக்கக்கூடிய அந்த அழகான ஆன்மீக கதையை தெரிந்து கொள்வோம். சிவபெருமானின் நெற்றிக்கண்ணிலிருந்து தோன்றிய தீப்பொறிகள் சரவண பொய்கையில் 6 குழந்தைகளாக உருவெடுத்தது நம் அனைவருக்கும் தெரியும். அந்த 6 குழந்தைகளையும் மிக அன்போடு தாய்மையோடு வளர்த்தெடுத்த பெருமை கார்த்திகை பெண்கள் 6 பேருக்கும் சேரும். அவர்களின் இந்த ஒப்பற்ற அன்பை கண்டு நெகிழ்ந்த சிவபெருமான் அவர்களுக்கு ஒரு மிக சிறந்த வரத்தை அளித்தார். என் மகனை வளர்த்த கார்த்திகை பெண்களாகிய உங்கள் பெயரால் என் மகன் கார்த்திகேயன் என்று அழைக்கப்படுவான். பூலோகத்தில் கார்த்திகை நட்சத்திரங்களில் கார்த்திகை பெண்களை நினைத்து என் மகனை வழிபடும் பக்தர்களுக்கு கேட்ட வரங்கள் அனைத்தும் கிடைக்கும் என்பதுதான் அந்த வரம். அதில் குறிப்பாக ஆடி மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரத்திற்கு ஒரு தனி சிறப்புண்டு. ஆடி மாதம் என்பது சூரியனின் தெற்கு நோக்கிய பயணமான தட்சிணாயன புண்ணிய காலத்தின் தொடக்கம். இந்த மாதத்தில் பிரபஞ்சத்தில் முருகப்பெருமானின் அருளாற்றலும் தெய்வீக சக்தியும் மிக அதிக அளவில் வெளிப்படுவதாக ஆன்மீக சான்றோர்கள் கூறுகிறார்கள். வீட்டில் விரதம் இருக்கும் முறைகள். ஆடி கிருத்திகை அன்று வீட்டில் எளிமையான முறையில் விரதம் இருந்து முருகனின் அருளை பெறுவது எப்படி என்று இப்போது படிப்படியாக பார்ப்போம். முதல் படி முந்தைய நாள் ஆயத்தம். விரதம் இருக்க நினைப்பவர்கள் ஆடி கிருத்திகைக்கு முதல் நாள் இரவே, அதாவது ஆகஸ்ட் 6 எளிமையான காரமில்லாத சாத்வீக உணவை சாப்பிட வேண்டும். இரவு உணவை சீக்கிரமாகவே முடித்துவிட்டு மனதையும் உடலையும் தூய்மையாக வைத்துக்கொண்டு தூங்க செல்ல வேண்டும். இரண்டாம் படி அதிகாலை நீராடல். ஆடி கிருத்திகை அன்று ஆகஸ்ட் 7 அதிகாலை 5 மணிக்குள் எழ வேண்டும். பிரம்ம முகூர்த்தத்தில் நீராடி தூய்மையான ஆடைகளை அணிய வேண்டும். இந்நாளில் சிவப்பு, மஞ்சள் அல்லது பச்சை நிற ஆடைகளை அணிவது முருகப்பெருமானின் அருளை பெற மிகவும் உகந்தது. கருப்பு நிற ஆடைகளை தவிர்ப்பது நல்லது. மூன்றாம் படி பூஜை அறை அலங்காரம். பூஜை அறையை தூய்மை செய்து முருகப்பெருமானின் படம் அல்லது வேலுக்கு செவ்வரளி, முல்லை அல்லது செம்பருத்தி மலர்களால் அலங்காரம் செய்யுங்கள். மணப்பலகையில் கோலமிட்டு நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி 2 காமாட்சி தீபங்களை ஏற்றி வைக்க வேண்டும். தீப ஒளியில் முருகப்பெருமான் ஜோதி வடிவாக எழுந்தருளுவதாக நம்பிக்கை. நான்காம் படி விரத வகை. உங்கள் உடல் நலனுக்கு ஏற்ப 3 வழிகளில் விரதத்தை கடைபிடிக்கலாம். முழு உபவாசம். நாள் முழுவதும் நீர் மட்டும் அருந்தி உணவின்றி விரதம் இருப்பது மிக்க பலன் தருவது. பால் பழ விரதம். நாள் முழுவதும் உணவு தவிர்க்க முடியாமல் சிரமப்படுவர்கள் பால் மற்றும் பழங்களை மட்டும் உட்கொண்டு விரதம் இருக்கலாம். ஒரு பொழுது விரதம். மதியம் வரை உபவாசம் இருந்து முருகனுக்கு நெய்வேதனம் படைத்த பிறகு வெங்காயம், பூண்டு சேர்க்கப்படாத சாத்வீக உணவை ஒருவேளை மட்டும் உண்பது. நெய்வேத்தியம், மந்திர பாராயணம். 5ஆம் படி நெய்வேதனம் மற்றும் மந்திரங்கள். முருகனுக்கு மிகவும் பிரியமான சர்க்கரை பொங்கல், திணைமாவு, தேன் உருண்டை, பஞ்சாமிர்தம் அல்லது காய்ச்சிய பால் நெய்வேதனமாக படைக்கலாம். அன்று நாள் முழுவதும் ஓம் சரவணபவ அல்லது ஓம் முருகா என்று நாமத்தை மனதிற்குள் ஜபித்து கொண்டே இருக்க வேண்டும். கந்த சஷ்டி கவசம், சண்முக கவசம், திருப்புகழ் போன்ற சக்தி வாய்ந்த பாடல்களை பாராயணம் செய்வது உங்கள் வீட்டிற்கு நேர்மறை ஆற்றலை கொண்டு வரும். 6ஆம் படி மாலை தீபாராதனை மற்றும் விரத நிறைவு. மாலையில் 5:30 மணி முதல் 7 மணிக்குள் மீண்டும் வீட்டில் தீபம் ஏற்றி வாசனை திரவியங்களால் தூபம் காட்டி மங்கள ஆரத்தி எடுக்க வேண்டும். பூஜை நிறைவடைந்ததும் முருகப்பெருமானுக்கு படைக்கப்பட்ட பிரசாதத்தையோ
அல்லது பாலை அருந்தியோ உங்கள் விரதத்தை மன நிறைவோடு நிறைவு செய்யலாம். ஆடி கிருத்திகை விரதம் நமக்கு என்னென்ன பலன்களை தரும் தெரியுமா? ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் இருந்து திருமண தடைகளால் அவதிப்படுபவர்கள் இந்த நாளில் விரதம் இருந்தால் தடைகள் அனைத்தும் விலகி விரைவில் நல்ல வரன் அமையும். நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு சண்முகனின் அருளால் நல்ல செய்தி தேடி வரும். மேலும் தீராத கடன் சுமைகளும் நோய்களும் முருகனின் வேல் கொண்டு வேறறுக்கப்படும். அதே நேரத்தில் இந்நாளில் சில தவறுகளை நாம் முற்றிலும் தவிர்க்க வேண்டும். அன்றைய தினம் அசைவ உணவை உண்பதை முற்றிலும் தவிர்க்க வேண்டும். வீண் விவாதங்கள், கோபம் மற்றும் பொய் பேசுவதை தவிர்க்க வேண்டும். முக்கியமாக மாலையில் வீட்டில் தீபம் ஏற்றாமல் பூஜை அறையை இருட்டாக வைக்கக்கூடாது. பல நேயர்களுக்கு இடையே ஒரு பெரிய குழப்பம் இருக்கிறது. 2026ஆம் ஆண்டு ஆடி கிருத்திகை ஆகஸ்ட் 6ஆம் தேதியா அல்லது ஆகஸ்ட் 7ஆம் தேதியா? பஞ்சாங்க கணக்குகளின்படி கிருத்திகை நட்சத்திரமானது ஆகஸ்ட் 6 வியாழன் இரவு 8:13 மணிக்கு தொடங்கி ஆகஸ்ட் 7 வெள்ளி மாலை 6:43 மணி வரை நீடிக்கிறது. சாஸ்திரப்படி சூரிய உதயத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது ஆகஸ்ட் 7 2026 வெள்ளிக்கிழமை அன்றே நாம் ஆடி கிருத்திகை விரதத்தை அனுஷ்டிக்க வேண்டும். ஒரு சில இடங்களில் ஆகஸ்ட் 6ஆம் தேதியும் வழிபடுவார்கள். ஆடி கிருத்திகையின் சிறப்பு பரிகாரங்கள். செவ்வாய் தோஷம், திருமண தடை நீங்க முருகனுக்கு செவ்வரளி பூக்களால் அர்ச்சனை செய்து 6 அகல் விளக்கில் நல்லெண்ணெய் அல்லது நெய் ஊற்றி தீபமேற்றவும். கடன் தொல்லை அகல ஏழை எளியவர்களுக்கு அல்லது கோயிலுக்கு வரும் பக்தர்களுக்கு அன்னதானம் அல்லது பால் தானம் வழங்குவது கடன் சுமைகளை குறைக்கும். வேலை மற்றும் தொழில் முன்னேற்றம். வேலுக்கு பாலபிஷேகம் செய்து தினைமாவு நைவேத்தியம் படைத்து வழிபடுவது தொழில் தடைகளை உடைக்கும். ஆடி கிருத்திகை நாளில் 6 படை வீடுகளிலும் அனைத்து முருகன் கோவில்களும் திருவிழா கோலம் பூண்டிருக்கும். குறிப்பாக திருத்தணி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் ஆடி கிருத்திகை விழா மிகவும் பிரசித்தி பெற்றது. லட்சக்கணக்கான பக்தர்கள் பால்குடம் எடுத்தும் பூக்காவடி மயில்காவடி சுமந்தும் தங்கள் நேர்த்தி கடனை செலுத்துவார்கள். நீங்கள் கோயில் வழிபாட்டிற்கு செல்லும் போது முருகனுக்கு பாலபிஷேகம் அல்லது நெய் தீபம் ஏற்றி மனமுருகி வேண்டிக் கொண்டால் வாழ்வில் அமைதியும் வெற்றிகளும் குவியும். ஆடி கிருத்திகை அன்று வேலைப்பளு, உடல்நலக்குறைவு, மருத்துவ காரணங்கள் அல்லது பயணங்கள் காரணமாக விரதம் இருக்க முடியாதவர்களும் முருகப்பெருமானின் பூரண அருளை பெற எளிய ஆன்மீக வழிமுறைகள் உள்ளன. விரதம் இல்லாமலேயே வீட்டில் மற்றும் மனதில் செய்யக்கூடிய எளிய வழிபாட்டு முறைகள் இதோ. மன தூய்மை மற்றும் உணவு மாற்றம். உணவு விஷயத்தில் உண்ணா நோன்பு இருக்க முடியாவிட்டாலும் அன்று நாள் முழுவதும் அசைவ உணவை தவிர்த்துவிட்டு எளிமையான சாத்விக் உணவை உட்கொள்ளலாம். கோபம், எதிர்மறை எண்ணங்கள் மற்றும் தேவையற்ற தர்க்கங்களை தவிர்த்து மன அமைதியுடன் இருப்பது சிறந்த விரதத்திற்கு சமமாகும். மாலை நேர தீப வழிபாடு. மாலையில் பணி முடிந்து வீட்டிற்கு வந்ததும் கை கால் முகம் கழுவி தூய்மையாகி பூஜை அறையில் ஒரு எளிய நெய் தீபம் அல்லது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றவும். அகல் விளக்கில் தாமரை தண்டு திரி போட்டு தீபம் ஏற்றுவது மிகவும் விசேஷம். மனோமய வழிபாடு. நாள் முழுவதும் உங்கள் வேலைகளை செய்து கொண்டே மனதிற்குள் பின்வரும் எளிய முருகன் மந்திரங்களில் ஒன்றை உச்சரிக்கலாம். ஓம் சரவணபவ, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. மந்திரங்களை மனதிற்குள் சொல்வதற்கு எந்த கட்டுப்பாடும் அல்லது கடினமான விதிகளும் தேவையில்லை. கந்த சஷ்டி கவசம் கேட்டல். மாலையில் தீபம் ஏற்றிய பிறகு குடும்பத்தோடு சேர்ந்து அல்லது ஹெட்போன் மூலமாக கந்த சஷ்டி கவசம் பாடலை கேட்கலாம். பாடலை முழுமையாக கவனமாக கேட்பதே ஒரு பெரிய வழிபாடாகும். எளிய நிவேதனம். பெரிய அளவில் பிரசாதம் செய்ய இயலாவிட்டாலும் 1 டம்ளர் காய்ச்சிய பசும்பால், சிறிதளவு கற்கண்டு, உலர் திராட்சை அல்லது ஏதேனும் ஒரு பழத்தை முருகப்பெருமானுக்கு நிவேதனமாக வைக்கலாம். எளிய தர்மம், அதாவது தானம். உங்கள் வீட்டிற்கு அருகில் உள்ள சிறு குழந்தைகளுக்கோ அல்லது எளியவர்களுக்கோ பால், பழம் அல்லது உணவை அன்போடு வழங்குங்கள். மழல்களுக்கு செய்யும் உதவி பாலமுருகனை சென்றடையும். சுருக்கமாக சொன்னால் நண்பர்களே, என்னால் உடல் நலம் அல்லது வேலை காரணமாக விரதம் இருக்க முடியவில்லையே என்று வருந்த வேண்டாம். முருகன் விரும்புவது உங்கள் மன தூய்மையை மட்டுமே. அசைவத்தை தவிர்த்து மாலையில் ஒரு விளக்கேற்றி ஓம் சரவணபவ என்று மனதார நினைத்தாலே விரதம் இருந்த முழு பலனையும் அந்த பாலமுருகன் உங்களுக்கு தந்தருளுவான். ஆகவே அன்பான நண்பர்களை, வருகிற 2026 ஆகஸ்ட் 7ஆம் தேதி, அதாவது வெள்ளிக்கிழமை அன்று
வரும் ஆடி கிருத்திகை நன்னாளில் தவறாமல் உங்கள் இல்லங்களில் முருகப்பெருமானை வழிபட்டு விரதமிருந்து அவன் அருள் கடலில் திளையுங்கள். ஆடி கிருத்திகை விரதம், முருகன் வழிபாடு மற்றும் பொதுவான ஆன்மீக பலன் குறித்து மக்கள் அடிக்கடி கேட்கும் கேள்விகளுக்கு அதற்கான பதில்களும். ஆடி கிருத்திகை விரதம் இருந்தால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும்? செவ்வாய் தோஷ நிவர்த்தி. ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம், திருமண தடை உள்ளவர்களுக்கு விரைவாக திருமணம் கைகூடும். கடன் தொல்லை அகலும். தீராத கடன் சுமைகள் குறையும். செல்வ வளம் பெருகும். எதிரிகள் தொல்லை நீங்கும். வாழ்க்கையில் ஏற்படும் தடைகள், கண் திருஷ்டி மற்றும் எதிரிகள் சூழ்ச்சிகள் முறியடிக்கப்படும். குழந்தை பாக்கியம். நீண்ட நாட்களாக குழந்தை பேறு இல்லாதவர்களுக்கு நல்ல மகப்பேறு கிடைக்கும். கிருத்திகை விரதத்தை எப்படி தொடங்கி எப்படி நிறைவு செய்வது? தொடங்கும் முறை: கிருத்திகை நாளன்று அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் நீராடி முருகப்பெருமானை நினைத்து விரதத்தை சங்கல்பம் செய்ய வேண்டும். நிறைவு செய்யும் முறை: மாலை அல்லது இரவு நேரத்தில் வீட்டில் முருகனுக்கு பூஜை செய்து தீபாராதனை காட்டிய பின் அல்லது கோவிலுக்கு சென்று வந்த பிறகு சாத்விக் உணவை உண்டு விரதத்தை நிறைவு செய்யலாம். ஆடி கிருத்திகை அன்று கோயிலில் என்ன தானம் செய்தால் என்ன பலன்? அன்னதானம். பசிப்பினி போக்கும் அன்னதானம் செய்தால் வம்ச விருத்தியும் குடும்பத்தில் அமைதியும் நிலவும். பால் தானம் அல்லது பாலபிஷேகம். நோய்கள் தீர்ந்து உடல் ஆரோக்கியம் மேம்படும். சிவப்பு நிற மலர்கள் அதாவது செவ்வரளி. காரிய தடைகள் நீங்கி தொழில் மற்றும் வியாபாரத்தில் வெற்றி கிடைக்கும். வீட்டில் 6 தீபங்கள் ஏற்றுவதன் பலன் என்ன? முருகப்பெருமான் 6 முகங்களை கொண்டவர். ஆடி கிருத்திகை அன்று வீட்டில் 6 அகல் விளக்குகளில் நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றுவது 6 படை வீடுகளையும் தரிசித்த புண்ணியத்தை தரும். இது வீட்டிலுள்ள எதிர்மறை ஆற்றல்களை முழுமையாக போக்கும். வேலை மற்றும் தொழில் முன்னேற்றத்துக்கு என்ன செய்ய வேண்டும்? ஆடி கிருத்திகை நாளில் முருகனின் சக்திவேலுக்கு பாலபிஷேகம் செய்து தினைமாவில் தேன் கலந்து நெய்வேத்தியமாக படைத்து ஓம் சரவண பவாய நமக என்ற மந்திரத்தை 108 முறை ஜபித்து வந்தால் தொழில் தடைகள் விலகி புதிய வாய்ப்புகள் உருவாகும். இது தவிர்த்து வேற ஏதேனும் கேள்விகள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். அதற்கான பதிலை நான் அளிக்கிறேன். ஆறுமுகனின் அருள் நிறைந்த இந்த ஆடி கிருத்திகை நன்னாளில் மனதார முருகப்பெருமானை வேண்டி வழிபடுவோம். உங்கள் இல்லத்தில் உள்ள கவலைகள், நோய்கள், கடன் சுமைகள் மற்றும் சகல தடைகளும் நீங்கி மன அமைதியும் நீடித்த ஆரோக்கியமும் சகல செல்வங்களும் நிறைந்து வாழ அந்த சரவண பவனின் பூரண அருள் உங்களுக்கு எப்போதும் கிடைக்கட்டும். யாமிருக்க பயமேன் என்ற வேலவனின் வாக்கிற்கேற்ப உங்கள் நியாயமான பிரார்த்தனைகள் அனைத்தும் இந்த புனித நாளில் கைகூட என் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய பிரார்த்தனைகள் நிறைவேற கீழே கமெண்ட்ல ஓம் சரவணபவ பதிவிடுங்கள். இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு நம் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. கார்த்திகேயன் அருள் அனைவருக்கும் ஆகட்டும். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.